Hi, welcome all to the live session. Welcome all. வாய்ஸ் கிளியராக இருக்குங்களா? இப்போ நான் ப்ரெசன்டேஷன் பண்ணுறேன். உங்களுக்கு ப்ரெசன்டேஷன் தெளிவாக தெரியுதா அப்படிங்கிறது சொல்லுங்கள் எனக்கு. ப்ரெசன்டேஷன் கொடுத்துருக்கேன். ப்ரெசன்டேஷன் தெளிவாக தெரியுதா அப்படிங்கிறது சொல்லிடுங்க சேட் பாக்ஸில். வெல்கம் ஆல் டு த லைவ் செஷன். வாய்ஸ் கிளியராக இருக்குங்களா? வாய்ஸ் ஆடிபிளாக இருக்கா? கேட்குதா? ப்ரெசன்டேஷன் உங்களுக்கு தெரியுதா? ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் இன் அனிமல்ஸ் நம்ம இப்போ ரிவிஷன் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம டக்குன்னு கிளாஸ்க்கு போயிடலாம். சரிங்க. ஸோ ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் இன் அனிமல்ஸ் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம செல்ஸ், குரூப் ஆஃப் செல்ஸ் சேர்ந்து டிஷ்யூஸை ஃபார்ம் பண்ணுது, குரூப் ஆஃப் டிஷ்யூஸ் சேர்ந்து ஆர்கன்ஸை ஃபார்ம் பண்ணுது, குரூப் ஆஃப் ஆர்கன் சேர்ந்து ஆர்கன் சிஸ்டத்தை ஃபார்ம் பண்ணும், ஆர்கன் சிஸ்டம் ஃபார்ம் பண்ணும், ஆர்கன் சிஸ்டம்லாம் சேர்ந்து ஆர்கானிசம் இதெல்லாம் ஃபார்ம் ஆகுது. ஆக்சுவலி இப்படி வரணுங்க, ஆர்கன் சிஸ்டம் அதுக்கப்புறம் ஆர்கானிசம் வரணும். ஓகே, ஸோ இதுதான் பேசிக் கான்செப்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். லிவிங் திங்ஸில் செல்ஸ், குரூப் ஆஃப் செல்ஸ் சேர்ந்து டிஷ்யூ, குரூப் ஆஃப் டிஷ்யூ சேர்ந்து ஆர்கன், தென் குரூப் ஆஃப் ஆர்கன் சேர்ந்து ஆர்கன் சிஸ்டம், அதுக்கப்புறம் தான் ஆர்கானிசம் வருது. ஓகே, இப்போது இந்த டிஷ்யூஸ் பார்க்குறோம் இல்லையா, அனிமல்ஸில் தெர் ஆர் 4 மெயின் குரூப்ஸ் ஆஃப் டிஷ்யூஸ் இருக்கு. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தா எபிதீலியல் டிஷ்யூ, கனெக்டிவ் டிஷ்யூ, மஸ்குலார் டிஷ்யூ அண்ட் நியூரல் டிஷ்யூ. இந்த 4 மெயின் டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூஸ் தான் நமக்கு பேசிக்காக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எபிதீலியல் டிஷ்யூஸ் வந்து அவுட்டர் லேயர்ஸ் ப்ரொடெக்ஷனுக்காக இருக்கிறது, கனெக்டிவ் டிஷ்யூ அட்ஜசன்ட் டிஷ்யூஸை கனெக்ட் பண்ணுறது, மசில்ஸை ஃபார்ம் பண்ணுறது மஸ்குலார் டிஷ்யூ, நர்வ்ஸ் அதுக்கு நியூரல் டிஷ்யூ ஹெல்ப் பண்ணுது, பிரெயின் எல்லாம் இருக்கிறது. இந்த ஆல் 4 டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூவும் இருக்க மாதிரி ஒரு ஆர்கன் இருக்கா? இருக்கு, அதுதான் த ஹார்ட். ஸோ எபிதீலியல் டிஷ்யூ இருக்கு, மஸ்குலார் டிஷ்யூ இருக்கு, கார்டியோ மயோசைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், நியூரல் டிஷ்யூ இருக்கு, நர்வ் ஃபைபர்ஸ் அதில் இருக்கும், கனெக்டிவ் டிஷ்யூ வந்து இங்கே இருக்கக்கூடிய வால்ஸ், பெரிகார்டியம், நம்ம ஹார்ட்டை சுற்றி இருக்கக்கூடிய லேயர்ஸுங்க. ஓகேங்களா? எஸ், சொல்லுங்க என்னாச்சு? கிளியர் விஷன் அண்ட் ஆடியோ. ஓகே, யாரோ ரைஸ் ஹேண்ட் கொடுத்தீங்களா? யாராவது ரைஸ் ஹேண்ட் கொடுத்தீங்களா? ஓகே, எல்லாம் கிளியர் தானுங்களே? ஓகே, டங் வந்துச்சு. சரி, அப்போ நம்ம கிளாஸ் கண்டினியூ பண்ணலாம். ஸோ ஆல் 4 டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூ இருக்கிறது ஹார்ட்டுங்கிற ஆர்கனில் ஞாபகம் வச்சுக்கணும். சரி, இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் மார்ஃபாலஜி. மார்ஃபாலஜிங்கிறது எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸ் ஆர் விசிபிள் ஃபார்ம் ஆஃப் அன் அனிமல். நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய, நீ பாருங்க, இப்போ காக்ரோச்னா ஹெட் ரீஜன் இருக்கு, ஆண்டனா இருக்கு, தோரக்ஸ் ரீஜன் இருக்கு, அப்டமன் ரீஜன் இருக்கு, விங்ஸ் தெரியுது, லெக்ஸ் தெரியுதா, இததான் மார்ஃபாலஜி. நம்ம கண்ணுக்கு விசிபிளா இருக்கக்கூடிய அனிமல் பார்ட்டை நம்ம மார்ஃபாலஜிம்போம். அனாட்டமி அப்படிங்கிறது ஸ்டடி ஆஃப் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆர்கன்ஸ் அண்ட் அனிமல்ஸ். ஸோ அனிமல்ஸ்ல இருக்க இன்டர்னல் ஆர்கன்ஸை பத்தி படிக்கிறது, அதோட ஸ்ட்ரக்சரை பத்தி படிக்கிறது, இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆர்கன்ஸ் அதை பத்தி படிக்கிறது அனாட்டமின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டுங்க, ஸோ நமக்கு ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் இன் அனிமல்ஸில் நமக்கு ரெப்ரசன்டேட்டிவாக கொடுத்துருக்கக்கூடிய ஒரு மாடல் இருக்கக்கூடிய அனிமல் வந்து ஃப்ராகு. பட் காக்ரோச்சும் நம்ம படிக்கணும். இந்த லெசனில் காக்ரோச்சும் நம்ம படிப்போம் இந்த ப்ரெசன்டேஷனில். ஸோ காக்ரோச்சை பொறுத்த வரைக்கும் அதோட பேசிக் கிளாசிஃபிகேஷன் அண்ட் ஹேபிடேட்னு பார்க்கும்போது ஃபைலம் வந்து கார்டேட்டால வந்துடும், ஏன்னா வெர்டிபிரேட்ஸ்லாம் வெர்டிபிரல் காலம் இருக்கிறதுனால. கிளாஸ் ஆம்ஃபிபியா, போத் லேண்ட் அண்ட் வாட்டர்ல அது வாழுது, அதனால ஆம்ஃபிபியா அப்படின்னு சொல்றோம். ஸோ த காமன் இந்தியன் ஃப்ராக்கு சுவாலஜிக்கல் நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரானா டைக்ரினா. இதில் ஹெட்டு, ட்ரங்க் இருக்கு, நெக்கு கிடையாது. இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஜென்ரல் கேரக்டர்ஸ் ஆஃப் ஃப்ராக் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து கோல்டு பிளட்டட் அனிமல் ஆர் போய்கிலோதெர்ம்ஸ் அப்படிம்போம். பாடி டெம்பரேச்சர் சரௌண்டிங்க்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருந்தால் அதை கோல்டு பிளட்டட் அல்லது போய்கிலோதெர்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். வெளியில் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் ஃப்ராகுக்கும் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும், வெளியில் டெம்பரேச்சர் குறைஞ்சா ஃப்ராகுக்கும் டெம்பரேச்சர் குறையும். இதில் கேமோஃப்ளாஜ் இருக்கு. கேமோஃப்ளாஜ் அப்படிங்கிறது தன்னோட சரௌண்டிங்கோட அது மிங்கிள் ஆகிடும், அதனால அது ஈஸியாக ப்ரெடேட்டர்ஸ் கிட்ட இருந்து தங்களை காப்பாற்றிக்கும். அதான் கேமோஃப்ளாஜ். இந்த மிலிட்ரி பீப்புளெலாம் ட்ரெஸ் போட்டுக்கிறாங்கல்ல,
பிளான்ட்ஸ் அந்த ஃபாரஸ்டோட மிங்கிள் ஆகிற மாதிரி அந்த கிரீன் கலர் போட்டுப்பாங்கல்ல, அந்த மாதிரி கேமோஃப்ளாஜ். ஸோ இங்கே வந்து இந்த ப்ரொடக்டிவ் கலரேஷன் வந்து மிமிக்ரி அப்படின்னு சொல்லி நமக்கு ரெப்ரசன்ட் கொடுத்துருக்காங்க. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன மிமிக்ரி? சுற்றி இருக்க சரௌண்டிங்கை மிமிக் பண்ணுது. அது வந்து ப்ரொடக்டிவ் கலரேஷனாக இருக்குது, தங்களோட ப்ரெடேட்டர்ஸ் கிட்ட இருந்து தங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு. அடாப்டேஷன் டு எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன். இப்போது கோல்டு பிளட்டடாக இருக்குது, பொய்க்ளோத்தமாக இருக்குது. அப்போது வெளியில் டெம்பரேச்சர் டூ மச்சாக இன்க்ரீஸ் ஆனால் ஃப்ராகுக்கும் டெம்பரேச்சர் ஜாஸ்தி ஆகிடும். ரொம்ப குறைஞ்சதுன்னா ஃப்ராக்லையும் டெம்பரேச்சர் குறையும். அதை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறாங்க, காப்பாற்றிக்கிறாங்க அப்படின்னா ஏஸ்டிவேஷன் அண்ட் ஹைபர்னேஷன். டூ மச் ஹாட்டாக இருந்தது, சம்மர் ஸ்லீப்புக்கு போயிடும், மண்ணை தோண்டி மண்ணுக்கடியில் போய் ஒளிஞ்சுக்கும். அதே டூ கோல்டு ஐஸாக இருந்தாலும் மண்ணுக்கடியில் போய் சூடாக கதகதப்பாக ஹைபர்னேட்டுக்கு போயிடும். ஹைபர்னேஷன்ங்கிறது வின்டர் ஸ்லீப். ஓகேங்க. ஸோ மார்ஃபாலஜி ஆஃப் ஃப்ராக். எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கின் வந்து ஸ்மூத் ஸ்கின்னு, ஸ்லிப்பரி, கையில் தொட்டால் வளவளன்னு நழுவிக்கிட்டு ஓடும். மாய்ஸ்ட், ஈரப்பதமாக இருக்கும். என்னோட அதோட ஸ்கின்ல வந்து மியூக்கஸ் இருக்குது. டார்சல் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முதுகு சைடுங்க, ஆலிவ் கிரீன் கலரில் டார்க் இர்ரெகுலர் ஸ்பாட்ஸ். இங்கே பாருங்க, ரெகுலராக ஷேப்லெஸ்ஸாக ஸ்பாட்ஸ் இருக்கும். வென்ட்ரல்ங்கிறது இந்த கீழே இருக்கக்கூடிய வயிற்று பகுதி. வென்ட்ரல் சைடு வந்து பேல் எல்லோ கலர், லைட் எல்லோ கலர்ல இருக்குங்க. ஃப்ராக் வந்து இட் டஸ் நாட் ட்ரிங்க் வாட்டர், ஆனால் த்ரூ ஸ்கின் அதுக்கு தேவையான வாட்டரை அப்சார்ப் பண்ணிக்கும். தண்ணி குடிக்காது, ஸ்கின் மூலயமா அப்சார்ப் பண்ணிக்கும். பாடி வந்து ஹெட் அண்ட் ட்ரங்க்னு டிவைட் ஆகியிருக்கு. நெக்கும் டெய்லும் ஆப்சென்ட். இது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டுங்க, இம்பார்ட்டன்ட் எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் ஃப்ராக்ல ஹெட் அண்ட் லிம்ஸுங்கிறது கை காலுங்க எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்ப்போம். நாஸ்ட்ரில்ஸ் வந்து மவுத்துக்கு மேலே இருக்கு. இந்த மவுத்துக்கு மேலே நாஸ்ட்ரில்ஸ் ஓட்டை இருக்கு. ஓகேங்களா? நாஸ்ட்ரில்ஸ் சின்சானுக்கு இருக்க மாதிரி. பல்ஜ்டு ஐஸ் வித் நிக்டியேட்டிங் மெம்பரேன் ஃபார் ப்ரொடெக்ஷன் இன் வாட்டர். தண்ணிக்குள்ள போகும்போது கண்ணு திறந்தே இருந்தா கண்ணு பாதிக்கும். அதனால நிக்டேட்டிங் மெம்பரேன் வச்சு கண்ணை க்ளோஸ் பண்ணிக்கும். ஸ்கிரீன் போட்ட மாதிரி கண்ணை க்ளோஸ் பண்றதுக்கு நிக்டேட்டிங் மெம்பரேன் இருக்கு. நிக்டியேட்டிங் மெம்பரேன். நெக்ஸ்ட், டிம்பானம் ஆக்ட் அஸ் எக்ஸ்டர்னல் இயர் ரீஜன் ஃபார் சவுண்ட் ரிசப்ஷன். ஸோ டிம்பானம் ரீஜன் இருக்கு. டிம்பானம்னாலே இயர் தாங்க, காது கேட்கறதுக்கு ஹெல்ப் பண்றது. ஃபோர் லிம்ஸ் அண்ட் ஹிண்ட் லிம்ஸ். ஃபோர் லிம்னா முன்னாடி, ஹிண்ட் லிம்னா பின்னாடி. ஸோ ஃபோர் லிம்ஸ் அண்ட் ஹிண்ட் லிம்ஸ் இருக்கு. இதுல ரெண்டுமே வாக்கிங்க்கு ஹெல்ப் பண்ணுது, லீப்பிங் தவழ்ந்து போறதுக்கு ஹெல்ப் பண்ணுது, ஸ்விம்மிங் நீந்தறதுக்கு ஹெல்ப் பண்ணுது, பரோயிங் குழி பறிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஹிண்ட் லிம்ஸ் ஆர் லார்ஜர் அண்ட் மஸ்குலர். பின்னாடி இருக்கிறது பாருங்க, நல்ல சில கண்ட்ரியில இதை சமைச்சே சாப்பிடுவாங்க, லெக் பீஸ்னு சொல்லி. பின்னாடி நல்லா மஸ்குலரா இருக்குங்க. டிஜிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபோர் லிம்ஸ்ல முன்னங்காலில் 4 டிஜிட்ஸ். டிஜிட்ஸ்னா விரல்கள். முன்னங்காலில் 4 விரல்களும் பின்னங்காலில் 5 விரல்களும் இருக்கு. இந்த மாதிரி டிஃப்ரென்ஸா இருக்கிறதெல்லாம் நோட் பண்ணுங்க, நீட் எக்ஸாம்ல கேட்பாங்க. ஃபீட் ஹேவ் வெப்டு டிஜிட்ஸ் ஃபார் ஸ்விம்மிங். ஸோ ஃபீட், அதோட காலில் வந்து இந்த வெப், இந்த ஸ்பைடர்மேன் வெப் விடுறாரு அந்த மாதிரி வெப் மாதிரியான ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஸோ ஸ்விம் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும். ஸோ மேல் ஃப்ராக், ஃபீமேல் ஃப்ராக்ல நமக்கு செக்ஷுவல் டைமார்பிசம் இருக்கு. டைமார்பிசம் அப்படிங்கிறது மேல் ஃபீமேலை பார்த்ததுமே கண்டுபிடிச்சிடலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா வோக்கல் சாக்ஸ் ப்ரெசண்டா இருக்கு மேல்ல. வோக்கல் சாக்ஸ், காப்புலேட்டரி பேட் ஆன் ஃபர்ஸ்ட் டிஜிட்ஸ் ஆஃப் ஃபோர் லிம்ஸ். ஸோ ஃபோர் லிம்ஸ்ல காப்புலேட்டரி பேட் இருக்கும். இந்த ரெண்டும் தான் மேல். இந்த ரெண்டும் இல்லை அப்படின்னா அதை ஃபீமேல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஏதோ டிங் டிங் சத்தம் கேட்டுச்சு. கட் ஆகாம உங்களுக்கு வருது இல்லை சவுண்ட்? எனக்கு இடையில இடையில கேட்குது, பட் என்ன சவுண்டுன்னு எனக்கு தெரியல. எல்லாம் கிளியரா தானுங்களே இருக்கு? சாட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இது வரைக்கும் கிளியரா தானே போயிட்டு இருக்கு நமக்கு? எல்லாம் கிளியரா போயிட்டு இருக்குங்களா? கவனிச்சிட்டு இருக்கீங்களா? ஓகே, வெரி குட், கிளியர். சரி, நம்ம கிளாஸ் கண்டினியூ பண்ணலாம். ஓகேங்க. ஸோ செக்ஷுவல் டைமார்பிசம்ங்கிறது மேல் ஃபீமேல், அதோட மார்பாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர்லயே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஓகே, டைனா 2ங்க. அனாட்டமி ஆஃப் ஃப்ராக்.
The body cavity contains major organ system. என்னென்ன digestive system இருக்கு, தனித்தனியா இதை படிப்போம். digestive system இருக்கு, circulatory system இருக்கு, excretory system, respiratory system, nervous system, reproductive system. இந்த ஒவ்வொன்றும் நம்ம தெளிவா பார்க்கலாம். ஸோ digestive system பொறுத்த வரைக்கும் alimentary canal இருக்கு, மவுத்ல இருந்து ஆனஸ் வரைக்கும் இருக்கிறது alimentary canal. அப்புறம் digestive glands இருக்கு, liver, gall bladder, pancreas இதெல்லாம். இப்போ intestine இங்க ஏன் ஷார்ட்டா இருக்கு அப்படின்னு பாருங்க. why intestine is short? frog is carnivorous. carnivorous-னா பூச்சி புழுவு அனிமல்ஸை பிடிச்சி திங்கிறது. ஸோ intestine relatively short. ஆக்சுவலி கார்னிவோர்ஸுக்கு intestine குட்டியா இருக்கும், ஹெர்பிவோர்ஸ்க்கு intestine லாங்கரா இருக்கும். ஓகேங்க. அண்ட் பாத் ஆஃப் ஃபுட்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மவுத்ல என்டர் ஆகிற ஃபுட், அதுக்கப்புறம் பக்கல் கேவிட்டி, ஃபேரிங்ஸ் காமன் பேசேஜ் ஃபார் ஃபுட் அண்ட் வாட்டர், அதுக்கப்புறம் ஈசோஃபேகஸை நம்ம ஃபுட் பைப் அப்படின்னு சொல்லுவோம். ஈசோஃபேகஸ்க்கு இன்னொரு பேர் ஃபுட் பைப். ஸ்டொமக்லேருந்து இன்டெஸ்டைன்லேருந்து ரெக்டம்லேருந்து க்ளோக்கா, அதுக்கப்புறம் வேஸ்ட் ஃபுட் வந்து க்ளோக்கா வழியாக வெளியில் போயிடும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டைஜஸ்டிவ் கிளாண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் லிவர் ஹியூமன் பீயிங்க்கு மாதிரி தான் கிட்டத்தட்ட. லிவர் பைல் ஜூஸை செக்ரீட் பண்ணுது. பைல் வந்து கால் பிளேடரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அண்ட் கால் பிளேடர்லேருந்து இன்டெஸ்டைனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தேவையானப்ப ரிலீஸ் பண்ணும் தேவைங்கிறப்போ. பேன்க்ரியாஸ் வந்து பேன்க்ரியாட்டிக் ஜூஸ் அண்ட் டைஜஸ்டிவ் என்சைமை செக்ரீட் பண்ணுது. ஸோ இந்த பேன்க்ரியாட்டிக் ஜூஸ்லேயே டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் இருக்குது. ஸோ டைஜஷன் ப்ராசஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பூச்சை பிடிச்சிக்குது, நாக்கு அப்படி அந்த பைஃபர்கேட்டட் நாக்கு இருக்கும், அந்த டங்கோட நுனி வந்து ரெண்டாக பிரிஞ்சிருக்குங்க. லபக்குன்னு பூச்சை பிடிச்சி உள்ளே இழுத்து திங்குது. ஸ்டொமக்ல ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், கேஸ்ட்ரிக் ஜூசஸ் இதெல்லாம் ஸ்டொமக்ல செக்ரீட் பண்ணுது. பார்ஷியலி டைஜஸ்டட் ஃபுட்டை கைம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து கைம் வந்து டியோடினம்க்கு என்டர் ஆகுது, ஸ்மால் இன்டெஸ்டைன்ல. டியோடினம்ல பைல் கால் பிளேடர்ல வந்து கலக்குது, அது ஃபேட்ஸை எமல்சிஃபை பண்ணுது. எமல்சிஃபைனா கூழ்மமாக்குது அப்படிங்கிற மாதிரி. பார்ஷியலா அந்த ஃபேட்ஸ் வந்து டைஜஸ்ட் பண்ணுது. பேன்க்ரியாட்டிக் ஜூஸ் ஃப்ரம் பேன்க்ரியாஸும் அந்த டியோடினம்ல வந்து மிக்ஸ் ஆகுது. ஸோ இது கார்போஹைட்ரேட்ஸ் ப்ரோட்டீனை டைஜஸ்ட் பண்ணுது. ஸோ இது வந்து நமக்கு டைஜஸ்டிவ் ஜூஸ், அதுக்கப்புறம் பைல், இது எல்லாமே காமன் பைல் டக்ட்னா டியூபுங்க, அது வழியாக தான் இன்டெஸ்டைன்ல இருக்க டியோடினம் ரீஜன்ல வந்து கலக்குது. அப்புறம் ஃபைனல் டைஜஷன் வந்து இன்டெஸ்டைன்ல நடக்குது. அப்சார்ப்ஷனும் இன்டெஸ்டைன்ல இருக்க வில்லி, மைக்ரோ வில்லி மூலியமா நடக்குது. அதுக்கப்புறம் அன்டைஜஸ்ட் வேஸ்ட் ஃபுட் வந்து ரெக்டம் அண்ட் க்ளோக்கா வழியா வெளியேற்றப்படுது. இதுதான் டைஜஷன் ப்ராசஸ். நெக்ஸ்ட்டுங்க ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ஸோ ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்ங்கிறது வாட்டர்ல இருக்கும்போது ஸ்கின் மூலியமா ரெஸ்பிரேஷன் பண்ணும். அதுக்கு பேர் கியூட்டேனியஸ் ரெஸ்பிரேஷன். கியூட்டேனியஸ்னாலே ஸ்கின் மூலியமா ஸ்கின்னு அர்த்தம். அதே லேண்ட்ல இருக்கும்போது இது நீட் 2025 கொஷின் நோட் பண்ணிக்கோங்க. பக்கல் கேவிட்டி, ஸ்கின்னு, லங்ஸ் மூலியமா நடக்கிற ரெஸ்பிரேஷனை பல்மோனரி ரெஸ்பிரேஷன் சொல்லுவோம். ஸோ இந்த 3 ரீஜன், இந்த 3 பார்ட்டுமே லேண்ட்ல ரெஸ்பிரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ லங்ஸ் வந்து ஒரு பேர் ஆஃப் இலாங்கேட்டட் பிங்க் சாக் லைக் ஸ்ட்ரக்சரா இருக்கும். அப்பர் ட்ரங்க் ரீஜன்ல, பாடியில அப்பர் ட்ரங்க் ரீஜன்ல இங்க பாருங்க நீளமா பலூன் ஊதி வச்ச மாதிரி பேரா லங்ஸ் இருக்குது. ஓகேங்க, ட்ரங்க் ரீஜன்ல இருக்கு. ஏஸ்டிவேஷன் அண்ட் ஹைபர்னேஷன், சம்மர் ஸ்லீப் அண்ட் வின்டர் ஸ்லீப்னு சொல்லுவோம். அந்த சமயத்துல ஸ்கின் வழியா தான் கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்கும், ஏன்னா குழிக்குள்ள போய் பதுங்கி இருக்கும். அதனால சர்க்குலேட்டரி சிஸ்டம் ஆஃப் எ ஃப்ராக். சர்க்குலேட்டரி சிஸ்டம் வந்து க்ளோஸ்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம். அப்படின்னா ஹார்ட் அண்ட் வெயின்ஸ், ஆர்டரிஸ் இதெல்லாம் இருக்குன்னு அர்த்தம். ஸோ வெல் டெவலப்டு க்ளோஸ்டு வாஸ்குலர் சிஸ்டம் இருக்கு. ஹார்ட் அண்ட் பிளட்டை கேரி பண்ணிட்டு போறதுக்கு வெசல்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஃப்ராக் ஆல்சோ ஹேஸ் லிம்ஃபேட்டிக் சிஸ்டம். லிம்ஃபேட்டிக் சிஸ்டம் இருக்கும். லிம்ஃபேட்டிக்ல லிம்ஃப் இருக்கும், அதுல வந்து ஆர்பிசிஸ் மட்டும் இருக்காது, கலர்லெஸ் லிக்விடா இருக்குங்க. ஸோ ஹார்ட்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மஸ்குலர் ஆர்கன், அப்பர் பாடி கேவிட்டியில இருக்கு, பெரிகார்டியம் மூலியமா கவர் பண்ணப்பட்டிருக்கு. அது வந்து எக்ஸ்டர்னல் ஃப்ரிக்ஷன், எக்ஸ்டர்னல் அந்த ஒரு ஷாக்ல இருந்து ஹார்ட்டை காப்பாற்றுறதுக்காக, ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இருக்கிறது தான் பெரிகார்டியம். 3 சேம்பர் இருக்கு, ஏன்னா இது ஆம்ஃபிபியானாலே 3 சேம்பர் தான். 2 அட்ரியா, 1 வென்ட்ரிக்கல் இருக்கு. இது இம்பார்ட்டன்ட். ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கும் போது சைனஸ் வெனோசஸ் ஜாயின்ஸ் ரைட் அட்ரியம். இது வந்து ரிசீவ்ஸ் பிளட் ஃப்ரம் வீனா காவா. ஸோ சைனஸ்
வெனோசஸ் வந்து நமக்கு இங்க இருக்கு பாருங்க, இதுதான் சைனஸ் வெனோசஸ் ரீஜன். இது வந்து வீனா காவால இருந்து நமக்கு பிளட்டை ரிசீவ் பண்ணுது. வென்ட்ரிக்கிள் ஓப்பன்ஸ் இன்டு கோனஸ் ஆர்டீரியோசிஸ். ஸோ இந்த கோனர் ஆர்டீரியோசிஸ் இருக்கு இல்லையா, இது வந்து இந்த ஏரியால தான் நமக்கு வென்ட்ரிக்கிள் ஓப்பன் ஆகுது பிளட்டை வெளியே அனுப்புறதுக்கு. ஓகேங்க. ஸோ பிளட் வெசல்ஸ், ஆர்டரி ஹார்ட்ல இருந்து பாடிக்கு பிளட் எடுத்துட்டு போறது, வெயின்ஸ் பாடியில இருந்து ஹார்ட்டுக்கு பிளட்டை கொண்டு வர்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் போர்ட்டல் சிஸ்டம், இதுவும் சர்க்குலேட்டரி சிஸ்டத்துல வர்றது தான். போர்ட்டல் சிஸ்டம்ங்கிறது இங்க பாருங்க, ரெண்டு ஆர்கன்ஸ்க்கு இடையில இருக்கிறது. ஸோ லோவர் பார்ட் ஆஃப் த இன்டெஸ்டைன் பார்ட், லோவர் பார்ட்னு சொல்ல முடியாது, இன்டெஸ்டைனுக்கும் லிவருக்கும் இடையில பிளட் கனெக்ஷன் இருக்கு, சர்க்குலேஷன் நடக்குது, அது ஹெப்பாட்டிக் போர்ட்டல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். லோவர் பார்ட் ஆஃப் த பாடி ரீனல் போர்ட்டல் சிஸ்டம், லோவர் பாடி அண்ட் கிட்னி, இந்த ரெண்டுக்கு இடையில இருக்க கனெக்ஷனை நம்ம ரீனல் போர்ட்டல் சிஸ்டம் அப்படிம்போம். பிளட்ல இருக்க காம்போசிஷன் பார்க்கும்போது 60% ஆஃப் த பிளட் பிளாஸ்மா இருக்கும், 40% செல்லுலார் எலிமெண்ட்ஸ் இருக்கும். செல்லுலார் எலிமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளேட்லெட்ஸ் இதெல்லாம் இருக்கும். இதுல ஆர்பிசிஸ் வந்து நியூக்ளியேட்டட், நீட் கொஸ்டின், நியூக்ளியேட்டட் ரெட் பிளட் செல்ஸ் ஃப்ராக்ல இருக்கு. ஹியூமனுக்கு நியூக்ளியேட்டட், நமக்கு நியூக்ளியஸ் இருக்காது ஆர்பிசில, பட் ஃப்ராகுக்கு இருக்கு. ஸோ ஃப்ராக் ஆர்பிசிஸ் ஆர் நியூக்ளியேட்டட், வெரி இம்பார்ட்டன்ட். ஹீமோகுளோபின் ஆர்பிசில இருக்கு, அது தெரியும். லிம்ஃப்ல ஆர்பிசி கிடையாது, சில புரோட்டீன்ஸ் தான், பிளட்டை விட கம்மியான புரோட்டீன்ஸ் தான் இருக்கும். நெக்ஸ்ட்ங்க, எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் ஆஃப் த ஃப்ராக் அப்படின்னு பார்க்கும்போது இதுல ஒரு பேர் ஆஃப் கிட்னி இருக்கு, யூரிட்டர்ஸ் இருக்கு, க்ளோக்கா இருக்கு, யூரினரி பிளேடர் இருக்கு. ஸோ இதில் கிட்னியை பொறுத்த வரைக்கும் காம்பேக்ட், டார்க் ரெட், பீன் ஷேப்டு ஸ்ட்ரக்சராக இருக்கும். ஸோ வெர்டிபிரல் காலம்ல ரெண்டு சைட்லையும் இருக்கும். அதாவது இந்த இடத்துல இருக்காது கிட்னி, கொஞ்சம் கீழே இறங்கி தான் இருக்கும், பட் டயக்ராமேட்டிக் ரெப்ரஸன்டேஷன் அப்படி இருக்கு. ஓகேங்க. எக்ஸ்கிரீஷன் டைப் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ராக் வந்து யூரியாவை எக்ஸ்கிரீட் பண்ணுறதுனால யூரியோடீலிக் அனிமல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் எக்ஸ்கிரீஷன் அப்படின்னு பார்க்கும்போது கிட்னின்னு பார்க்கும்போது நெஃப்ரான் ஆர் யூனிஃபெரஸ் டியூபியூல்னு இன்னொரு பேர் அதுக்கு சொல்றாங்க. யூரிட்டர் அப்படிங்கிறது யூரினை க்ளோக்காவுக்கு எடுத்துட்டு போறது. ஸோ மேலே பொறுத்த வரைக்கும் யூரிட்டர் வந்து இந்த மாதிரி நமக்கு க்ளோக்கால தான் வந்து கலக்குது. ஃபீமேல்ல கொஞ்சம் யூரினோஜெனிட்டல் டக்ட் வந்து எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு காமிச்சிருக்காங்க. ஓகேங்க. நெக்ஸ்ட் நர்வஸ் சிஸ்டம் அண்ட் எண்டோக்ரைன் கிளான்ஸ். ஓகே, நர்வஸ் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், பிரெயின், ஸ்பைனல் கார்ட், இது ரெண்டும். பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம், கிரானியல் நர்வ்ஸ் அண்ட் ஸ்பைனல் நர்வ்ஸ். அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டத்துல சிம்பத்தட்டிக் அண்ட் பேராசிம்பத்தட்டிக்லாம் வந்து. எண்டோக்ரைன் கிளாண்டை பொறுத்த வரைக்கும் ஹியூமன்ல இருக்க மாதிரியே வந்து பாருங்க, பிட்யூட்ரி கிளாண்ட், பீனியல் கிளாண்ட், தைராய்ட் கிளாண்ட், பேராதைராய்ட் கிளாண்ட், தைமஸ் கிளாண்ட், பேன்க்ரியாட்டிக் ஐலட்ஸ், அட்ரினல் கிளாண்ட், கொனாட்ஸ், இது எல்லாமே இருக்கு. ரெண்டும் சேர்ந்து தான் செயல்படும், நியூரல் சிஸ்டமும் எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸும். ஸோ பிரெயின்ல இருக்க டிவிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோர் பிரெயின்ல ஆல்ஃபேக்டரி லோப்ஸ், பேர்டு செரிப்ரல் ஹெமிஸ்பியர்ஸ், அன்பேர்டு டயன்சிஃபலான் இதெல்லாம் இருக்கு. மிட் பிரெயின்ல பேர் ஆஃப் ஆப்டிக் லோப்ஸ் இருக்கு. தென் ஹின் பிரெயின்ல செரிபெல்லம், மெடுல்லா ஆப்ளங்கேட்டா இதெல்லாம் இருக்கு. இதுல கிரானியல் நர்வ்ஸ் அப்படிங்கிறது 10 பேர்ஸ் பிரெயின்ல இருந்து வருதுங்க. இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஞாபகம் வச்சுக்க வேண்டிய இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ். சென்ஸ் ஆர்கன், டச்சுக்கு சென்சரி பேப்பில்லே ஹெல்ப் பண்ணுது, டேஸ்ட்டுக்கு டேஸ்ட் பட்ஸ் ஹெல்ப் பண்ணுது, ஸ்மெல்லுக்கு நேசல் எபிதிலியம் இருக்கு, விஷனுக்கு ஐ இருக்கு, ஹியரிங்க்கு டிம்பேனம் வித் இன்டர்னல் இயர்ஸ் இருக்கு. டிம்பேனம் எக்ஸ்டர்னலா தெரியும், இன்டர்னல் இயரும் இதுல இருக்கு. இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ்னா ஐஸ் ஆர் சிம்பிள் ஐஸ். காக்ரோச்ல இருக்க மாதிரி மொசைக் விஷன் அந்த மாதிரி கிடையாது, சிம்பிள் ஐஸ். எக்ஸ்டர்னல் இயர் வந்து இதுல ஆப்சன்ட், டிம்பேனம் தான் இருக்கும். டிம்பேனம் தான் எக்ஸ்டர்னலா வெளியிலே நமக்கு தெரியும். இயர் ஹெல்ப்ஸ் இன் ஹியரிங் அண்ட் யூக்லிபிரியம். நமக்கும் யூக்லிபிரியம், அந்த தலை சுத்தல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு அந்த இயர்ல இருக்கக்கூடிய லிக்விட் ஹெல்ப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ரீப்ரடக்டிவ் சிஸ்டம். மேல பொறுத்த வரைக்கும் பேர் ஆஃப் டெஸ்டிஸ் இருக்கு, அதுக்கப்புறம் வாசா எஃபரன்ஷியா இருக்கு, யூரினோஜெனிட்டல் டக்ட், டக்ட்னாலே டியூப் இருக்கு, க்ளோக்கா இருக்கு. இதுல வந்து
ஓவாய்டு அப்படின்னா ஓவல் ஷேப்புங்க. ஓவாய்டு கிட்டத்தட்ட முட்டை ஷேப்ல இருக்கிறது, முட்டை மாதிரி வடிவத்தில் இருக்கிறது. ஸோ பேர் ஆஃப் எல்லோயிஸ் ஓவாய்ட் டெஸ்டிஸ் இருக்கு. இந்த டெஸ்டிஸ் வந்து கிட்னியோட மிசார்க்கியம் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர்னால, இங்க பாருங்க இதான் மிசார்க்கியம்ங்கிற ஸ்ட்ரக்சர். இந்த மிசார்க்கியம்ங்கிற ஸ்ட்ரக்சரோட ஹெல்ப்னால கிட்னியோட டெஸ்டிஸ் அட்டாச்சா இருக்கு. வாசா எஃபரன்சியா வந்து அந்த 10 to 12 இருக்கும். இது பிடஸ் கெனால்ல வந்து ஓப்பன் ஆகும் வாசா எஃபரன்சியா. க்ளோக்கா தான் ஃபீசிஸ். ஃபீசிஸ்னா ஃபீக்கல் மேட்டருங்க, வேஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்டு டைஜஸ்ட் ஆகிட்டு அன்டைஜஸ்டட் ஃபுட்டு தான் ஃபீசிஸ் அப்படிம்போம். யூரின், ஸ்பெர்ம் இது எல்லாத்தையுமே க்ளோக்கா தான் காமனாக வெளியேற்றுது. ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ்ல என்னென்ன இருக்கு? பேர் ஆஃப் ஓவரிஸ் இருக்கு, பேர் ஆஃப் ஓவிடக்ட் இருக்கு. க்ளோக்கா தான் ஓவாவை வெளியேற்றுறது. எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன் நடக்குங்க. இதுல கிட்னிக்கு பக்கத்துல தான் ஓவரி இருக்கு. ஆனா ஃபங்க்ஷனலா கிட்னியோட கனெக்டடா இருக்காது, கிட்னிக்கு பக்கத்துல தான் இருக்கும். மெச்சூர் ஃபீமேல் இதுதான் ரொம்ப முக்கியம். 2500 to 3000 ஓவாவை ஒரே டயத்துல டயத்துல 2500 to 3000 ஓவாவை ரிலீஸ் பண்ணுது. ஃபர்டிலைசேஷன் அண்ட் டெவலப்மெண்ட்டுங்கிறது இது ரொம்ப முக்கியம். எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன், மேல் ஃப்ராகு ஸ்பெர்மை தண்ணியில் ரிலீஸ் பண்ணிடும், ஃபீமேல் ஃப்ராகு எக் ஓவாவை தண்ணியில் ரிலீஸ் பண்ணிடும். வாட்டரில் தான் ஃபர்டிலைசேஷன் நடக்கும். ஸோ ஃபர்டிலைசேஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் வாட்டர். டெவலப்மெண்ட் இன்க்ளூட்ஸ் டேட்போல் அப்படிங்கிற லார்வல் ஸ்டேஜ், டேட்போல் மெட்டமார்பாசிஸ் அதாவது மார்பாலஜிக்கல் சேஞ்சஸ் நடந்து மெச்சூர் ஃப்ராகா வருது, அடல்ட் ஃப்ராகா வருது. ஸோ ஈக்கோலாஜிக்கல் இம்பார்ட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ராகோட ஃபுட்டு இன்செக்ட். ஸோ இன்செக்டை பிடிச்சி திங்கிறதுனால ஈக்காலஜியில் பேலன்ஸாக பூச்சிகள் கண்ட்ரோலில் இருந்தால் பூச்சிகள் சாப்பிட்ற பிளான்ட் ப்ரொடெக்டடாக இருக்கும். ஸோ ஃபுட் செயின்லையும் ஃபுட் வெப்லையும் ஃப்ராக் ஒரு இம்பார்ட்டன்ட் லிங்காக இருக்காரு அப்படிங்கிறது இதோட ஈக்கோலாஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ். பூச்சிகளை கண்ட்ரோலில் வச்சிருக்கு, பூச்சிக்கொல்லி மருந்து போடாமையே பூச்சிகளை கண்ட்ரோலில் வச்சுக்க ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது காக்ரோச். காக்ரோச் கண்டிப்பாக நீட்டுக்கு படிக்கணுங்க. சுவாலஜிக்கல் நேம் பெரிப்ளனேட்டா அமெரிக்கானா, ஆர்த்ரோபோடா ஃபைலத்தில் வருது, இன்செக்டா கிளாஸில் வருது. ஸோ இந்த பெரிப்ளனேட்டா அமெரிக்கானாவோட காமன் நேம் வந்து காக்ரோச். இது ஒரு காமன் இன்செக்ட், எல்லா இடத்துலையும் இருக்கும். நாக்டர்னல் இன்செக்ட் அண்ட் ஆம்னிவோரஸ். நாக்டர்னல்னா நைட் டயத்துல தான் முழிச்சிருக்கும், பகல்ல தூங்கும். ஆம்னிவோரஸ் அப்படிங்கிறது இது வந்து வெஜிடபிள்ஸையும் சாப்பிடும், அனிமல்ஸையும் சாப்பிடும். இட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் காமன் ஸ்பீசிஸ் ஆஃப் காக்ரோச். இது பெரிப்ளனேட்டா அமெரிக்கானா. தே லிவ் இன் மாய்ஸ்ட் பிளேசஸ் த்ரூ அவுட் த வேர்ல்டு. எங்கே ஈரப்பதமாக இருக்கும் உலகம் ஃபுல்லாக அது அங்கே வாழ்ந்துட்டு இருக்கும். ஓகேங்க. நெக்ஸ்ட்டு மார்பாலஜி. மார்பாலஜியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸோஸ்கெலிட்டன் நமக்கு கைட்டினால் ஆனது. ஏன்னா இது ஆர்த்ரோபோடால வர்றதுனால கைட்டினஸ் எக்ஸோஸ்கெலிட்டன் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா டார்சல், இதுல வந்து ஸ்க்ளிரைட்ஸ்ங்கிற ஸ்ட்ரக்சர். டார்சல்னா முதுகு சைடு, டெர்கைட் அப்படின்னு இருக்குது. இன் ஈச் செக்மெண்ட் எக்ஸோஸ்கெலிட்டன் ஹேஸ் ஹார்டன்ட் பிளேட்ஸ். அந்த பிளேட்ஸ் வந்து ஸ்க்ளிரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். வென்ட்ரல் சைடில் ஸ்டெர்னைட் இருக்கு. ஸோ டார்சல் சைடில் டெர்கைட், வென்ட்ரல் சைடில் ஸ்டெர்னைட், ஸ்க்ளீரைட்ஸ் அப்படிங்கிறது ஹார்டன்டு பிளேட்ஸாக இருக்குதுங்க. ஓகே, அடுத்து பாடி சைஸ் அண்ட் கலர்னு பார்க்கும்போது கலர் ரெட்டிஷ் ப்ரௌன் கலரில் இருக்கும். சைஸ் வந்து 34 to 53 மில்லிமீட்டர் இன் லென்த் இருக்கும். பாடியை பொறுத்த வரைக்கும் ஹெட்டு, தோரக்ஸ் அண்ட் அப்டமன்னு 3 ரீஜனாக பிரிப்பாங்க. இதில் ஹெட் வந்து ட்ரையாங்குலராக இருக்கும். ஆன்டீரியர்னா தரையை பார்த்து இருக்கும். அட் ரைட் ஆங்கிள் டு த லாங்கிடியூடினல் பாடி ஆக்சிஸ். லாங்கிடியூடினல் பாடி ஆக்சிஸில் ரைட் ஆங்கிள் கீழே நோக்கி தலை இப்படி இருக்கும். அதான் ரைட் ஆங்கிள் டு த லாங்கிடியூடினல் பாடி ஆக்சிஸ். ஃபார்ம்டு பை ஃபியூஷன் ஆஃப் 6 செக்மெண்ட்ஸ். 6 செக்மெண்ட் ஃபியூஸ் ஆகி ஹெட் ரீஜன் உருவாயிருக்கு. ஸோ ஹெட் 6 தலை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, 6 முகம் அப்படின்னு. பட் 6 செக்மெண்ட் சேர்ந்து ஹெட் ஃபார்ம் ஆயிருக்கு. 1 பேர் ஆஃப் காம்பவுண்ட் ஐஸ் அதில் இருக்கு, 1 பேர் ஆஃப் ஆண்டனா இருக்கு. இதுதான் காம்பவுண்ட் ஐ. ஃப்ராக்ல சிம்பிள் ஐ, ஆனால் காக்ரோச்சுக்கு காம்பவுண்ட் ஐ இருக்கும், a pair of ஆண்டனா இருக்கும்.
ஆண்டனா லாங்காகவும், ஃபிலிஃபார்ம் அப்படின்னா த்ரெட் மாதிரி இருக்கிறது. மொபைல் நல்லா ஆடிக்கிட்டே இருக்கும். ஹெல்ப்ஸ் இன் மானிட்டரிங் என்விரான்மெண்ட், சுற்றி என்ன நடக்குதுங்கிறத உணர்ந்து சொல்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். மவுத் பார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் லேப்ரம், மேண்டிபிள்ஸ், மேக்சில்லே, லேபியம், ஹைப்போஃபேரிங்ஸ்னு இந்த ரீஜன்ஸ்லாம் இருக்கு. இது வந்து பூச்சி, அதாவது இதோட ஃபுட்டை பைட் பண்ணி கட்டிச்சு மென்னுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகே, தோரக்ஸ் ரீஜன் ப்ரோதோரக்ஸ், மீசோதோரக்ஸ், மெட்டாதோரக்ஸ். மீசோனா மிடிலுங்க, மெட்டானா கடைசி, ப்ரோனா ஃபர்ஸ்ட். ஸோ ப்ரோதோரக்ஸ், மீசோதோரக்ஸ், மெட்டாதோரக்ஸ் 3 ரீஜன் தோரக்ஸ்ல இருக்கு. Thorax consists of 3 parts. Head is connected to thorax by a short extension of prothorax called neck. Neck region தான் ஹெட்டையும் தோரக்ஸையும் கனெக்ட் பண்ணுது. அடுத்து லெக்ஸ், ஜாயிண்ட் லெக்ஸ் இருக்குங்க. அதனால தான் இதுக்கு பேரே ஆர்த்ரோபோடா அப்படிங்கிற ஃபைலத்தில் இருக்கு. ஈச் thoracic segment bears 1 pair of walking legs. ப்ரோதோரக்ஸ்ல ஒரு பேர், மீசோதோரக்ஸ்ல ஒரு பேர், மெட்டாதோரக்ஸ்ல ஒரு பேர். அப்போ 6 பேர் இருக்கும். சாரி 3 பேர், 6 பேர் இல்லை 3 பேர், 6 லெக்ஸ் இருக்கும். ஸோ 3 பேர்ஸ் ஆஃப் லெக்ஸ் காக்ரோச்ல இருக்கு. லெக்ஸ் வந்து வாக்கிங்க்கு ஹெல்ப் பண்ணுதுங்க. அடுத்து விங்ஸ், ஃபர்ஸ்ட் பேர் அரைஸ் ஃப்ரம் மீசோதோரக்ஸ். அடுத்து அதை வந்து 4 விங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதை டெக்மினா அப்படின்னு சொல்லுவோம். டெக்மினா வந்து ஒப்பாக், கண்ணாடி மாதிரி இருக்கும், அந்த மாதிரி டார்க் அண்ட் லெதரி. ஒப்பாக் அப்படிங்கிறது லைட் பாஸ் பண்ணி போகாது, அதான். செகண்ட் பேர் அரைஸ் ஃப்ரம் மெட்டாதோரக்ஸ், ஹிண்ட் விங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் டிரான்ஸ்பரண்டா இருக்கும், மெம்ப்ரேனஸா இருக்கும், லைட் பாஸ் பண்ணி போகும். ஹிண்ட் விங்ஸ் ஆர் யூஸ்ட் இன் ஃபிளைட். பறக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றது இந்த ஹிண்ட் விங்ஸ் தான், கலர்லெஸ்ஸா இருக்கிறது. லைட் புகாம ஒப்பாக் டார்க் லெதரியா இருக்கிறது 4 விங்ஸ். ஓகேங்களா? ஆனா ஹிண்ட் விங் தான் பறக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகேங்க. அடுத்து அப்டோமன், வயிற்று பகுதி. அப்டமன்ல 10 செக்மெண்ட்ஸ் இருக்கு, மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ் ரெண்டுலையுமே. ஸோ ப்ரூட் ஆர் ஜெனிட்டல் பவுச் இந்த கீழே 9th ஸ்டெர்னம்ல இருக்கு. இட் கண்டெய்ன்ஸ் ஃபீமேல் கொனோபோஃபைசிஸ். எது ஜெனிட்டல் பவுச்ல என்னெல்லாம் இருக்கு? ஃபீமேல் கொனோபோஃபைசிஸ், ஃபீமேல் அப்டமன்லங்க. ஸ்பெர்மத்திக்கல் போர்ஸ் அண்ட் கொல்லேட்ரல் கிளான்ஸ் இதெல்லாம் இருக்கு. அடுத்து மேல் அப்படின்னு பார்க்கும்போது ஆனல் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் மேல் அப்டமன்ல போத் செக்ஸஸ் ரெண்டுலையுமே 10 செக்மெண்ட்ஸ்ல ஜாயிண்ட் ஆனல் செர்சி இருக்கும். ஆனல் செர்சி ரெண்டுலையுமே இருக்கும். பட் மேல்ஸ்ல ஆனல் ஸ்டைல்ஸ் இருக்கும், ஃபீமேல்ல இருக்காது. ஆனல் ஸ்டைல்ஸ் மேல்ல 9th ஸ்டெர்னம்ல இருக்கும், ஆனல் ஸ்டைல்ஸ். ஓகேங்களா? அந்த ஆனல் ஸ்டைல்ஸ் வந்து இதை வச்சு மேலா ஃபீமேலான்னு நம்ம டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். மேல்ல மட்டும்தான் ஆனல் ஸ்டைல் இருக்கும், ஃபீமேல்ல இருக்காது. நெக்ஸ்ட், ஸோ மேல் காக்ரோச் இஸ் ஸ்மாலர் தென் ஃபீமேல். பார்த்ததும் சைஸை வச்சு கண்டுபிடிச்சிடலாம், ஆனல் ஸ்டைல் இருக்கும். பட் ஃபீமேல்ல நமக்கு மேலை விட பெருசாகவும் இருக்கும், ஆனல் ஸ்டைல்ஸ் இருக்காது. இங்க ப்ரூட் பவுச் இருக்கும் இதுல, அதை வச்சு நம்ம மேலா ஃபீமேலான்னு பார்த்ததும் கண்டுபிடிச்சிடலாம். அதனால இதுலயும் செக்ஸுவல் டைமார்பிசம் இருக்கு. மேல் ஃபீமேலை டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சரலா பிரிச்சு பார்க்க முடியும். ஸோ அடுத்து காக்ரோச்ல இருக்கக்கூடிய டைஜஸ்டிவ் சிஸ்டம் என்ன? இப்போதான் டைஜஸ்டிவ் சிஸ்டம் பார்த்தோம், திருப்பி பார்க்கறோம்னா அது வந்து ஃப்ராகு, இது காக்ரோச். காக்ரோச்ல நமக்கு அலிமெண்ட்ரி கெனால் அண்ட் ஃபோர்கட். அலிமெண்ட்ரி கெனால்ங்கிறது மவுத்தில் ஆரம்பிச்சு ஆனஸ்ல முடியறதுங்க. ஸோ அலிமெண்ட்ரி கெனால்ஸ் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் ஃபோர்கட், மிட்கட், ஹிண்ட்கட். இங்க பாருங்க, ஃபோர்கட் இருக்கு, மிட்கட் இருக்கு, அண்ட் பின்னாடி இருக்கிறது ஹிண்ட்கட். ஓகே, ஃபோர்கட் கம்ப்ரைசஸ் ஆஃப், இங்க பாருங்க இதுதான் மவுத்து, ஃபேரிங்ஸ், ஈசோஃபேகஸ், கிராப்பு, இதுல நமக்கு கிசார்ட்ல நமக்கு இந்த கைட்டினஸ் டீத் ரீஜன்ல கூட ஃபுட் டைஜஸ்ட், அந்த கிரைண்டிங் ஆகும். மிட்கட் அண்ட் ஹெப்பாட்டிக் சிகே. ஸோ இங்க பாருங்க, இதுதான் ஹெப்பாட்டிக் சிகே, கேஸ்ட்ரிக் சிகேன்னு சொல்லுவோம். Midgut is the main site of digestion and absorption.
At foregut midgut junction 6 to 8 blind tubules இருக்கு. அதுதான் ஹெப்பாட்டிக் சீக்கேன்னு சொல்றோம். அந்த ஹெப்பாட்டிக் சீக்கே தான் டைஜஸ்டிவ் ஜூஸை செக்ரீட் பண்ணுது. ஹிண்ட் கட்னா பின்னாடி கடைசியா இருக்கிறது. இதுல இலியம், கோலன், ரெக்டம்லாம் இருக்கு. ரெக்டம் ஆனஸ்ல ஓப்பன் ஆகும். இந்த ஹிண்ட் கட்ல தான் வாட்டர் அண்ட் சால்ட் ரீஅப்சார்ப்ஷன் நடக்கும். சலைவரி கிளாண்ட் வந்து கிராப் ரீஜன்ல இருக்கு. கிராப் ரீஜன் எங்கெங்க இருக்கு? இங்க ஃபோர்கட்ல இருக்குங்க. ஃபோர்கட்ல கிராப் ரீஜன்ல நமக்கு பேர் ஆஃப் சலைவரி கிளாண்ட்ஸ் இருக்கு. சலைவரி செக்ரீஷன்ல நமக்கு டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் இருக்கும். டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் அமிலேஸ் அதுல இருக்கு. ஸோ நமக்கு ஹெல்ப் பண்ணுது. அடுத்து சர்க்குலேட்டரி அண்ட் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹார்ட் இருக்கும் பட் வெசல்ஸ் இருக்காது. பிளட் வெசல்ஸ் ஆர் புவர்லி டெவலப்ட். blood flow freely within the body cavity called hemocoel. நிறைய பேர் ஹீமோசீல்னா என்ன சார் அப்படின்னு கேட்பாங்க. சீல் அப்படின்னாலே கேவிட்டி. ஸோ பிளட் இந்த கேவிட்டியில ஃப்ரீயா மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கும். ஏன்னா பிளட்டை கேரி பண்ணிட்டு போக வெசல்ஸ் இல்லை. பிளட் இஸ் கால்டு ஹீமோலிம்ஃப். காக்ரோச்ல நமக்கு ஒயிட் கலர்ல, அதாவது ஆர்பிசிஸ் இருக்காது, பிளட் ஒயிட் கலர்ல இருக்கும், அதனால ஹீமோலிம்ஃப் அப்படின்னு சொல்றாங்க. ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் ட்ரக்கியா, நமக்கு நெட்வொர்க் ஆஃப் ட்ரக்கியா மூலியமா ரெஸ்பிரேஷன் நடக்குது. அந்த ட்ரக்கியா வந்து அவுட் சைட்ல ஸ்பைரக்கிள்ஸ் அப்படிங்கிற 10 பேர்ஸ் ஆஃப் ஸ்பைரக்கிள்ஸ் வழியா ஓப்பன் ஆகுது. ஸோ அந்த ஸ்பைரக்கிள்ஸ் அண்ட் ட்ரக்கியோல்ஸ் அதுதான் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட்டுங்க எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம். ஸோ எக்ஸ்கிரீஷன் வந்து மால்ஃபீஜியன் டியூபியூல்ஸ் மூலியமா நடக்குது. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மால்ஃபீஜியன் டியூபியூல்ஸ் மூலியமா எக்ஸ்கிரீஷன் நடக்குது. ஸோ நைட்ரோஜினஸ் வேஸ்ட்டை அப்சார்ப் பண்ணி அதை யூரிக் ஆசிடா கன்வெர்ட் பண்ணுது. எது? மால்ஃபீஜியன் டியூபியூல்ஸ். ஸோ காக்ரோச் இஸ் யூரிகோடீலிக். ஏன்னா வேஸ்ட் மெட்டீரியல் யூரிக் ஆசிடா வெளியேறதுனால யூரிகோடீலிக் அனிமல். நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு பார்க்கும்போது nervous system consists of series of 4 fused segmentally arranged ganglia, ஓகேங்களா, joined by paired longitudinal connectives. ganglia தான் இங்க உங்களுக்கு nervous systemத்துல இருக்கிறது, ஞாபகம் வச்சுங்க. So there are 3 ganglia in thorax region and 6 ganglia in abdomen region. 3 plus 6 ஞாபகம் வச்சுங்க, important. nervous system headல இருந்து த்ரூ அவுட் த பாடி இருக்கு. ஹெட்ல வந்து நர்வஸ் சிஸ்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. அதனால இது நீட்ல ஒரு தடவை கேட்ட கொஸ்டின், ஹெட்டை கட் பண்ணிட்டா கூட காக்ரோச் ஒரு வாரத்துக்கு உயிரோட இங்கிட்டும் அங்கிட்டும் சுத்திக்கிட்டு இருக்கும். ஏன்னா ஹெட் ரீஜன்ல நர்வஸ் சிஸ்டம் ரொம்ப குறைவா தான் இருக்கு. பாடி ஃபுல்லா நர்வஸ் சிஸ்டம் நிறைய இருக்கு. அதாவது தோரக்ஸ்ல 3 பேர்ஸ் ஆஃப் கேங்லியாவும் அப்டமன்ல 6 பேர்ஸ் ஆஃப் கேங்லியாவும் இருக்கு. சென்ஸ் ஆர்கன் அப்படின்னு பார்க்கும்போது சென்சரி ஆர்கன், சுத்தி டெம்பரேச்சரை உணர்ந்துடுறது, ஆபத்தை உணர்றது, இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்றது ஆண்டனா, முன்னாடி தலைக்கு மேல இருக்கும். காம்பவுண்ட் ஐஸ்ல 2000 ஹெக்ஸாகோனல் ஒமட்டீடியா இருக்கும். மொசைக் விஷனை தான் இது ஃபார்ம் பண்ணும். காக்ரோச் கேன் ரிசீவ் செவரல் இமேஜஸ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். ஸோ ஒரு ஆப்ஜெக்டை பார்க்கும்போது அதோட செவரல் இமேஜஸ் மொசைக் விஷனா வருது. மோர் சென்சிட்டிவிட்டி பட் லெஸ் ரெசல்யூஷன் கம்மியா இருக்கும். ஸோ நைட்ல தான் இது உள்ளா வருது இல்லையா, அதனால சென்சிட்டிவிட்டி ஜாஸ்தியாகவும் ரெசல்யூஷன் கம்மியாகவும் இருக்கும். ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் 1 பேர் ஆஃப் டெஸ்டிஸ் இருக்கு, வாஸ் டிஃபரன்ஸ் இருக்கு, இஜாகுலேட்டரி டக்ட் இருக்கு, மேல் கோனோபோஃபைசஸ் இருக்கு, மஷ்ரூம் கிளாண்ட்ஸும் இதுல இருக்கு. ஃபீமேல்ல 1 பேர் ஆஃப் ஓவரிஸ் இருக்கும், லேட்ரல் ஓவி டக்ட் இருக்கும், காமன் இருக்கும், ஸ்பெர்மத்திகா ஸ்பெர்ம்ஸை ரிசீவ் பண்றது, ஃபீமேல் கோனோபோஃபைசிஸ் இருக்கு, கொலேட்ரல் கிளாண்ட் இருக்கு. Each ovary is formed of group of 8 ovarian tubules or ovarioles. அதுல இருக்கும். fertilization and development. fertilization வந்து internal தான், ஓகேங்களா. ஃப்ராக்ல எக்ஸ்டர்னல் படிச்சிருப்போம், இங்க இன்டர்னல். ஃபீமேல் ப்ரொடியூசர்ஸ் ஊத்திகா, ஊத்திகாவை ஃபீமேல் ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஊத்திகா இஸ் டார்க் ரெட்டிஷ் டு பிளாக்கிஷ் பிரவுன் கேப்சூல். It is about 8 millimeter long. Each ootheca contain 14 to 16 eggs. Eggs are arranged in 2 rows. இதுதான் ஊத்திகா.
இந்த ஊத்திக்கா வந்து டார்க் ரெட்டிஷ் டு பிளாக்கிஷ் ப்ரௌன் கலர்ல இருக்கும். இதுல 2 ரோஸ்ல 14 to 16 எக்ஸ் இங்க இருக்கு பாத்தீங்களா, 2 ரோஸ்ல அரேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ அப்புறம் ஃபர்டிலைசேஷன் முடிஞ்சு இந்த எக்ல இருந்து நிம்ஃப் டெவலப் ஆகி வருது. நிம்ஃப்ங்கிறது குட்டி பூச்சிங்க. ஸோ இந்த நிம்ஃப் வந்து பேராமெட்டபாலஸ் டெவலப்மெண்ட்டா இருக்கும். அதாவது நிம்ஃப் வந்து மோல்டிங் மூலியமா க்ரோ ஆகும். நிம்ஃப் வந்து அப்படியே மெச்சூர் அடல்ட் மாதிரியே தான் இருக்கும். ஆனால் விங்ஸ் மட்டும் இருக்காது. ஓகேங்களா, விங்ஸ் இருக்காது, மெச்சூர் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் இருக்காது. ஆனால் அடல்ட் மாதிரியே தான் இந்த நிம்ஃப் யங் ஒன் இருக்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் இன் அனிமல்ஸ் சாப்டர் பார்த்துருக்கோம். நாளைக்கு காலையில் செல் த யூனிட் ஆஃப் லைஃப் சாப்டர் ஆரம்பிச்சிருவோம். ஓகேங்களா? Copulatory function என்ன? You can use BST app in PC ல வந்து நீங்க என்ன பண்ணுங்க, நான் ஒரு அட்ரஸ் போடுறேன் பாருங்க, web.class+app.com. இந்த வெப்சைட்ல போயிட்டு அது கேட்கும். என்ன கேட்கும்? ஆர்கனைசேஷன் கோட். ஆர்கனைசேஷன் கோடு என்ன அப்படின்னா MyRNR. இதை போட்டுட்டு உங்க ஃபோன் நம்பருக்கு வர ஓடிபி போட்டிங்க அப்படின்னா நீங்க வெப்சைட்டை ஆக்சஸ் பண்ணி நம்ம பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் ஆப்பை பார்க்கலாம். ஸோ வெப்சைட் web.class+app.com. அதில் போனதும் ஆர்கனைசேஷன் கோடு, ஃபோன் நம்பர், ஓடிபி கேட்கும். அதில் உங்கள் ரெஜிஸ்டர்ட் ஃபோன் நம்பரை போட்டு MyRNR அப்படிங்கிற ஆர்கனைசேஷன் கோடு போட்டு உங்கள் ஃபோன் நம்பர், ஓடிபி வரும் உங்கள் ஃபோனுக்கு. அதை என்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் வெப்சைட், அதாவது பிசியில் நீங்கள் ஆப்பை ஆக்சஸ் பண்ணலாம். காப்புலேட்டரி பேடோட யூஸ் என்ன அப்படின்னா, ஃபீமேலை அந்த மீட்டிங் அப்போ கிராஸ் பண்ணி பிடிச்சிக்கிறதுக்கு மேலுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு தாங்க. ஓகே, நாளைக்கு காலையில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? செல் த யூனிட் ஆஃப் லைஃப் சாப்டர் நடத்த போகிறோம். நல்லா படிங்க, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். பெஸ்ட் ஆஃப் லக். காட் பிளஸ் யூ. குட் நைட்.